அதனால இப்ப சடன் பிரேக் அடிச்சானுங்கன்னா வேற ஒண்ணு சரிக்கிட்டு போயிட்டு அப்படியே ஒண்ணு அவசரமாக பேசிட்டு இருக்காரு. வைப்பர் இல்லாம கடலை பார்க்கலாம்னு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புனது. இப்போ கடலுக்கிட்டே இறங்கு இறங்கு பழைய ஓட்ட வண்டி ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆகுது. எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா 7 மணி நேரம் ஆகுது. நேத்து கிராஜுவேஷன் டேப்பா, அது சந்தோஷ விதமா பேசிட்டு இருந்த இது கேப்ல வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்குன்னு ஒருத்தர் யாரு புலி நேத்து இல்ல போய் நேத்து எங்க காலேஜ் போய் சொன்னான், மதுரையில வந்து அழகர் கோவில் திருவிழாடா போலாம்டான்னு சொன்னான். நான் அப்படியே குரூப்ல போட்டேன். ஒரு பொறும்போக்கு நான் சொல்லிச்சு, மச்சான் நான் கட்சிக்கு போனோம், ஐயாவை பாக்கணும். பார்த்தனா வெக்கமே நான் அவனே பஸ் வர சொல்லிட்டான். ஒரு தொடர் புலியா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சது இந்த வீடியோ எடுக்கிறவர் தான் ஆரம்பிச்சது. அவர் ஆரம்பிச்சதுதான். அந்த நல்ல காரியத்தை பண்ணவ நீதானா? அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்தி ட்ரிப்புக்கு நாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா போறோம். கொஞ்சம் பெரிய பிளான் பாயுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்பவுமே வழக்கமா பாக்குற ஓட பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா கார்ல பாத்தீங்கன்னா உள்ள இன்னொரு கேங் இருக்கு. மொத்தமா ஒரு 8 பேர் கிட்ட போறோம். சோ இது ஒரு கொஞ்சம் பெரிய 6 பேர் 5 பேர் தாண்டி எப்பவுமே 4-5 போவோம். இப்ப 8 பேர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போறோம். சோ அதுவும் இல்லாம நாங்க செல்லமா சொல்றேன், ஓட்ட டபரா கார் ரெண்டுக்கு எடுத்திருக்கோம். இத வச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா போயிட்டு மதுரையில இருந்து போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அங்க திரும்பி வருவோமா தான் டவுட்டா இருக்கு. ஆனா வண்டி அங்க மக்கார் பண்ணது இல்லைன்னா வண்டி கோச்சின்னு வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. இது போக வந்து பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. இது வைப்பர் இல்ல, அது போக இது வண்டி இல்ல அந்த டீ கால அறிகுறி எதுவுமே இல்ல. அதான் இது ஒரு வந்து பாத்தீங்கன்னா வைப் ட்ரிப்ல பக்தி ட்ரிப் சொன்னவனே இறக்கிட்டோம். அதான் பக்தி ட்ரிப்புக்கு போறவங்க இப்படிதான் வருவாங்க. எல்லாரும் பாத்துக்கோங்க. இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு இவர் தான் எங்க அமிதாப். நேத்து 10 மணிக்கு கிளம்பணும். அநியாயத்து வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு சாப்பிட்டு இவனுக்கு எனக்குலாம் இப்ப வயிற்ற பரட்டின்னு இருக்கு. போறதுக்கு எப்படி இருந்தாலும் டைம் ஆயிடும். சோ அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சரியான பிளான் இன்னும் வர ஆகல. ஏன்னா இது அவசரமா போட்டது. சோ இது எந்த நேரத்துல எப்படி போய் முடியும்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. ஃபர்ஸ்ட் போய் முடியுமா தெரியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா நாங்கள் 1:30க்கு கிளம்புனது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:20 எங்கே வந்திருக்கோம்? விழுப்புரம் வந்திருக்கோம். இங்கேருந்து இன்னும் போகிறதுக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் அந்த திருவிழா முடிச்சிடும் போல இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன திருவிழா போகிறோமோ இல்லையான்னு தெரியல. ஆனால் மதுரைக்கு போகிறோம். முக்கியமாக நான் போகிறது மதுரையோட அந்த அதை வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி யாருக்கு தெரியும் இருக்கிறத ட்ரை பண்ண மாட்டேன். நம்மளுக்கு வேற மாதிரி மாறுறோம். ஆமாப்ல கிளம்புவோம். என்ன இது அங்க வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுலாம் பார்க்க கூடாதுன்னு எவனும் சொல்லக்கூடாது. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன் சொல்றேன் நானு. அதுவும் தெரியுமே, அவன் தெரியாம நீ பாக்கணும். ஆனா பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது ஒரு கலை. என்னமே இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணு அதுல மாதிரி இருக்கலாம். ஒரு பொண்ணுதான் வாழ்க்கை, மத்த பொண்ணு கண்ணே கூடாது. ரொம்ப கெட்ட இவ்வளவு பேசுறது ஸ்டார்ட் பண்ணி இப்ப கிளம்பி போனாதான் நாங்கள போய் ரீச் ஆக முடியும் நம்புறேன். 10 ஆகும் நினைக்கிறேன். ஓட்டுறவனை பொறுத்து இந்த நானா இருந்தேன்னா மதுரைக்கு தான் ஸ்ட்ரெயிட்டா இது ஸ்டாப்பிங்கே ஆகாது. நம்ம கிட்ட எல்லாம் மேப்ல 6 மணி நேரம் கருது. சார் வந்து 4 மணி நேரம் வண்டி மேல ஏத்துற மாதிரி போயிட்டு போவோம். வண்டி போயிடும், ரிட்டர்ன் வராது. வரைக்கும் நாங்க உயிரை பாதுகாத்துன்னு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு மெயின் காரணம் நான் வண்டி ஓட்டல. ஒரு பக்தி ட்ரிப்பு அண்ட் ஃபுட் வச்சு நாங்க இது பண்ண போறோம். பாப்போம் எந்த மாதிரி வருது. எதிர்பாருங்கள்.
சிரிப்பு தான் வருது. கார் வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு ஒரு கார்ல 12.5 மணி நேரமா வருவா, நம்மள தவிர நம்ம மட்டும் தான் வருவோம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு லேட்டா வந்திருக்கோம். பிளான் போட்டதே சாயங்காலம் தான் போட்டோம் 5 மணிக்கு. இம்ப்ளிமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்றதுக்கு 5 மணி ஆயிடுச்சு. 5 சாப்பாடு முடிச்சுட்டு நான் கைக்கு நாங்க 3 மணி நேரம் அதுக்கப்புறம் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. 1 மணிக்கு கிளம்புனது இங்க மதுரைக்கு வர்றதுக்கு 6 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ல போட்டிருக்கு. ஆனா 12 மணி நேரமா வந்துட்டு இருக்கோம். இது காரணம் யாரு? டிராபிக். செல்லக்குட்டி புஜ்ஜிமா இவர்தான். மணிமேகலை என்னடா வெக்கமா? எல்லாருமே நைட் நான் ஓட்டும் போது தூங்கிட்டானுங்க. இப்ப காலையில எஞ்சி ஃப்ரெஷ்ஷா நான் ஓட்டுறேன் போட்டி போட்டு ஓட்டுறோம். பார்த்தா இப்படி தெருநாய் மாதிரி அடிச்சுக்கிறீங்க. எப்படி இருந்தாலும் அழகர் 5 மணிக்கு வரும். சரி வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா வந்து பாக்கலாம்னு பார்த்தோம். ஆனா பொறுமைன்றது இன்னும் பொறுமையாகி 3 மணி ஆயிடுச்சு. செங்கல்பட்டு தாண்டணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அழகரையும் பார்க்க முடியல. அவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்குன்னா 6 மணிக்கு தான் பாக்கணும். இருக்கிறது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா கப்பு பிடிச்சி குளிக்காம கொல்லாம இப்ப இதோ நேரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்பதான் தேடி கண்டுபிடிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு போய் நான் 10 மணி இது 3 மணிக்கு தான் குளிச்சிருக்கோமே. இன்னும் பாத்தீங்கன்னா சோறு கூட தின்னல. அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு டிலே ஆயிருக்கு. மட்டும்தான் இருந்தோம் இவ்வளவு நேரம். ஆமா இப்பதான் குளிச்சு ஆனா உண்மையில வெயில குளிக்கிறது அவ்வளவு சொல்றேன். குளிக்கிற மாதிரி சான்ஸ் கிடைச்சுனா தயவு செஞ்சு குளிச்சிருங்க போயிட்டு. மிஸ் பண்ணாதீங்க. அந்த சில்னஸ் அந்த ஏகே காத்து அண்ட் அதை தாண்டி வர்ற ஒரு பேருக்கு நீச்சல் தெரியாது. அதனால தம்பி அவருக்கு தெரியாது. தெரியும் அதுவும் தெரியாது அவனுக்கு. ஆமா அவன் வந்து தெரியுன்ற பேர்ல எங்களை உள்ள தள்ளி விட்டு கொண்டுடுவான். பாரியில தண்ணி தேங்கி இருக்கும்ல, உள்ள தள்ளி விட்டு கொல்ல ட்ரை பண்ணா தப்பிச்சுட்டேன். இன்னைக்கு பெரிய வேலை வார்த்து விட்டு போயிட்டான். இங்க பேசுறா. சரி ஓகே ஓகே எல்லாம் முடிஞ்சது. அதாவது மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அழகர் பாக்குறதுக்கு வந்தது. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் தான் வந்தோம் பிளான் போட்டது. ஆனா இப்ப அழகரை பாக்குறதே எங்களால வந்து பாத்தீங்கன்னா முடியல. 6 மணிக்கு இப்போ 6 மணிக்கு போனோம். அழகர்னா யாருன்னா பெருமாள். பெருமாள்னா யாருன்னா கடவுள். அடே அப்ப யாரு? அவரும் கடவுள் தான்டா. இதுக்கு என்ன வித்தியாசம்? யாருக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. எல்லாருக்கும் காமனா நான் இப்ப என்ன சொன்னேன், 2 பேர் என்னன்னு சொன்னேன், கடவுள் தானே. அதான் இது. ஓகே இப்போ அழகர் ஆத்துல இறங்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா முருகரை பார்க்கலாம்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஐடியால தான் இருக்கும். ஸோ இப்போ சாப்பிட்டு அதுக்கடுத்து முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அழகர் வந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது முருகர் யார் இங்க இருக்காரு அது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அது போய் விசாரிச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பழம்படை வீடுல இது ஒரு வீடு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பெருமாளுக்கு எதுக்கு அழகர் பேர் வச்சாங்க? இரு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலில் வந்து பேச வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம். கோயில வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வரும். அது 2வது எபிசோட் வரும். ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ சாப்பிட்டு கோயிலுக்கு போறதுதான் பிளான். பாத்தீங்கன்னா சொல்லு அந்த கோயில் பேர் எனக்கு தெரியல. பழமுதிர் சோலை. இப்ப அந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா போறோம். ஆனா மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடலான்னு பார்த்தோம். இப்போ வரைக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழி இல்லாம ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிளான் போடுவோம். அன்னைக்கே பிளான் போட்டு அன்னைக்கே கிளம்பணும். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹவர்ல என்ன எனக்கு ரொம்ப ஜாமா இருக்கு. ஹவர்ல ஒரு 5 to 6 hours கூட இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிளான் போட்டு ரெடி ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் வந்து வேலைக்கு போவாங்க. என்னென்ன பண்ணுவாங்க. நம்ம ட்ரிப்புக்கும் வந்திருக்கோம். அதே ஒரு என்ஜாய்மெண்டா வந்திருக்கோம். கடவுளும் பார்க்க வந்திருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. வேலைக்கு போய்க்கணும். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நாங்க இது சமாளிக்கணும். இது எனக்கு பெருமையா தான் இருக்கு. அதான் சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப பெருமையா தான் இருக்கு. செமஸ்டர் எக்ஸாம் எனக்கு அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது. செமஸ்டர் எக்ஸாம் வச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க அள்ளி போட்டுன்னு வந்திருக்கோம். எக்ஸாம் வச்சு எனக்கு கிராஜுவேஷன் அன்னைக்கு நாளைக்கு சப்மிஷன் டேட் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா மேனேஜ் பண்ணும்போது என்ஜாயும் பண்ணும். அதான் லைஃப். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. முருகர் கோயிலுக்கு போயிட்டு அழகரை பார்க்கணும். ஸோ அங்க உங்களுக்கு சில விஷயங்கள் நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றோம். நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் அங்க கிடைக்கும் அழகர் பத்தி அதை சொல்றோம். நம்ம இப்போ கிளம்புவோம்.